இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை. இந்த ஒரு கட்டு ஃபுல்லாமே இது என்னோடய கார்டனில் தான் பறிச்சதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 1/4 மூடிக்கு கம்மியாகவே தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி தழை நிறையா போட்டிங்கன்னா ரைஸ் வந்து நல்லா க்ரீன் கலரில் பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்சமான கலராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை, தேங்காய், 5, 6 முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு நிலக்கடலை, 6, 7 முந்திரி பருப்பு இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெய் காஞ்சவொடனே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அதுக்கு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி இலை பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணிக்கு பதிலாக நான் தேங்காய் பால் தான் இதில் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து நான் நார்மலான அரிசி தான் நான் ஊற வச்சு வச்சுருக்குறேங்க. இப்போ அதை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ரைஸ் இது. குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான நமக்கு கொத்தமல்லி ரைஸ் ரெடி ஆயிரும். தேங்காய் பால் நம்ம சேர்த்துருக்கறனால டேஸ்ட் வந்து நல்லா கூட்டியே கொடுக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்க்கு நான் வந்து முட்டை வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக இந்த மாதிரி ஒரு சின்ன ஹாட் பாக்ஸில் போட்டு கொடுத்தோம்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் உங்களுக்கு வந்து சூடு அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக் டோஸ்ட் பண்ணியாச்சு.